ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று நாமக்கல் பிஜிபி காலேஜில் ஹாஸ்டலில் தேன் கூடு இருந்ததுன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு போய் தேனியெல்லாம் பிடிச்சிட்டு அவங்களுக்கு தேன்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தோட்டத்தில் மரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் ஆயிரக்கணக்கான தேனீக்கள், லட்சக்கணக்கான தேனீக்கள் இருக்குது. இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா எனக்கு பழகிடுச்சு தேனீக்கள். இருந்தாலும் இதை போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் வேலை முடியும். இல்லாட்டி அது நோண்டு வேலை ஏதாவது கொட்டும். ஏதாவது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் கொட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டு, கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதை போட்டுக்கிறது நல்லது. ஆனால் கொட்ட ஆரம்பிச்சுன்னா கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கு. ஏன்னா என் உடம்பு பழகிருச்சு. நான் அடிக்கடி கொட்டு வாங்கிட்டு இருக்கனால எனக்கு உடம்பு பழகிருச்சு. புதுசாக கொட்டு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வீங்கும், கொஞ்சம் பயமும் வரும் இந்த தேனீகிட்ட. இந்த மாதிரி தேனீக்களை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க. இத்தனை உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே டைம் இதுக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, எப்படி இந்த தேனீக்கிட்ட தப்பிக்கிறது, இந்த தேனியை தொந்தரவு பண்ணாமல் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம சொல்லவும் ரொம்ப நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.